ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறது சப்பாத்தி ரெசிபி. இந்த சப்பாத்தி ரெசிபில ஆயிலே இருக்காது. ரொம்ப ஹெல்தியானது. கோதுமை மாவு வச்சு செஞ்ச சப்பாத்தி. இது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு டயட் சப்பாத்தின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். தண்ணீர கொஞ்சம் வெதுவெதுப்பாக்கி எடுத்துக்கிறங்க. கை பொறுக்கிற சூட்ல இருக்கணும். அடுத்தது ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிட்டு, அதுல 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறங்க. அப்புறம் அதில் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் பாதியாக சேர்த்தா கூட போதும். இப்போ அந்த வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கையால் கலந்து விட்டுக்கிறங்க. கையால் நல்லா கலந்து விட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறங்க. அந்த வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறங்க. இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பிரச்சனை எடுத்துக்கிறங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து அதை நீங்கள் கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து இழுத்து லைட்டாக பிசைங்க. லைட்டாக பிசைஞ்சா போதும், ரொம்ப கூட பிசைய வேண்டாம். சாஃப்டாக தான் இருக்கும் எப்படியும். இப்போ இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அதில் கொஞ்சம் கூட காற்று போகாத அளவு தான் மூடணும். ஒருவேளை உங்களுக்கு மூடி செட் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு பவுலை வச்சு கவுத்தி வச்சுருங்க. இப்போ இதை 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கேன். 2 மணி நேரம் வரையும் வைக்கலாம் கண்டிப்பாக. இப்போ நல்லாவே சாஃப்டாக இருக்குது நமக்கு. அதை கொஞ்சம் எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு குட்டியாக வேணுன்னா குட்டியாக எடுத்துக்கிறேங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி போடுறப்ப தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்க 2 கப் மாவுக்கு 7லேருந்து 8 சப்பாத்தி வரும், மீடியம் சைஸாக. இந்த அளவு எடுத்து வச்சாச்சு பால்ஸ் எடுத்து. இந்த பால்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் மூடி தான் வைக்கணும், காய விடக்கூடாது. இப்போ அதில் ஒரு பால் எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி அதை நல்லா பரட்டி எடுத்துக்கிறேங்க. உங்களால் எவ்வளோக்குள்ளே தேய்க்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே பெருசாக்கிடுங்க. ஒட்டுறாப்பில் தெரிஞ்சுன்னா மறுபடியும் மேலே கொஞ்சம் மாவு தூத்தி வச்சு செஞ்சுக்கிறேங்க. இப்போ இந்த அளவு விரிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறோங்க. நல்லா சூடாக இருக்கணும் தோசைக்கல். இப்போ மாவில் ஒட்டியிருக்க எக்ஸஸாக உள்ள மாவு போகணும்னா நல்லா லைட்டாக பரட்டி எடுத்துக்கிறோங்க கையிலே வச்சு இந்த மாதிரி. இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிட்டான்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் தேய்ச்சிட்டு இருக்க சப்பாத்தி தான் போட்டுக்கிறோங்க. உடனே திருப்பிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக புள்ளி புள்ளியாக வந்ததுக்கப்புறம் திருப்பணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட் கிட்ட ஆகும். இப்போ லைட்டாக பபிள்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் உடனே திருப்பி போட்டிங்கன்னா
ஸ்டார்ட்டிங்லேயே திருப்பி போட்டிங்கன்னா, அது ரொம்ப கனமாயிரும் சப்பாத்தி. உங்களுக்கு கல்லு மாரி இருக்காப்புல இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட்டிங்ல திருப்பி போட்டுட்டு, அப்புறம் நீங்க ஒரு 2, 3 தடவ திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்க டக்கு டக்குன்னு போட்டா பிரச்சனை இல்ல. இந்த மாரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. சப்பாத்தி எல்லா பக்கமுமே வெந்த மாரி தெரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுவரை லைட்டா பிரஸ் பண்ணி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். லைட்டா பொங்கி வந்திருக்கு. இந்த அளவு சப்பாத்தி வெந்ததும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு, முக்கியமானது என்னதுன்னா, அந்த பிளேட்ட வந்து நம்ம ஓப்பன்லயே வைக்கக்கூடாது. இன்னொரு பிளேட் போட்டோ, வேற ஏதாவது பாத்திரத்த வச்சோ கண்டிப்பா மூடி தான் வைக்கணும் சப்பாத்திய. அப்பதான் அது நல்லா சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் நீங்க மூடி வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க இவ்வளோக்குள்ள சாஃப்ட்டா வந்திருக்கு எனக்கு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரெசிபி இது. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்.